அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? இன்றைய ஸ்பெஷல் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இது மதியத்துக்கும் நம்ம செய்து சாப்பிட்லாம். செய்முறையை பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே வாங்க. அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். அகலமான பாத்திரம் ஒன்று வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து விட்டுருக்கேன். குக்கிங் ஆயிலும் விடலாம். நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூனும் விட்டுருக்கேன். இதுக்கு வந்து பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் 2 கொத்து கருவேப்பிலை, சின்னதாக தக்காளி, நீங்கள் வந்து பாதி தக்காளி இருந்தாலும் போட்டுக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சிட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்குன்னு இதுக்கு தேவையானவை முட்டைக்கோஸ் பாதி, அப்புறம் வந்து இதுக்கு சாப்பாடு அரிசி தான் சேர்க்க போகிறோம். பச்சரிசி சேர்த்தா ஃப்ரைட் ரைஸ் ஆகிடும். அதனால் சாப்பாடு அரிசியில் தான் இது செய்யணும். சூப்பராக இருக்கும், செய்து பாருங்கள். இதுக்கு வந்து முட்டை 2 வந்து உடச்சி இந்த பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதையும் ஊற்றி தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு கேரட்டு, முட்டைக்கோஸ் பாதி, கேரட் 1. நீங்கள் சாதத்துக்கு தகுந்த மாதிரி முட்டைக்கோஸ் அளவையும் கேரட் அளவையும் நீங்கள் அளவு வந்து கூட்டிக்கலாம். சாதத்துக்கு தகுந்த மாதிரி. சாதம் வந்து 2 கப் அளவுக்கு தான் வடித்து ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கேன். இப்போ முட்டைக்கோஸையும் கேரட்டையும் துருவுனதை எடுத்து பச்சை மிளகா வந்து 3 பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 கூட போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குன்னு ஒரு காவாசி பதத்துக்கு தான் இது வதக்கணும். இது வதக்கின பிறகு நம்ம மிளகாய் தூள் சேர்ப்போம். அதன் பிறகு முட்டை சேர்ப்போம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதை வதக்கி எடுக்கணும் நம்ம. அதனால் வந்து காவாசி பதத்துக்கு இப்போதைக்கு அந்த மல்லிலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி கருவேப்பிலெல்லாம், அது மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு ஓரமாக ஒதுக்கி விட்டுக்குன்னு நடுப்புற தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். அதன் பிறகு முட்டை சேர்க்க போகிறோம். அதன் பிறகு சாதம் சேர்க்க போகிறோம். குயிக்காகவும் இது ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். சாதம் மட்டும் வடித்து வச்சுட்டா குயிக்காக ரெடி ஆகிடும் 5 நிமிஷத்தில். இப்போ வந்து இது ஒதுக்கி விட்டுட்டு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் மட்டும் போதும். போட்டுட்டு ஒரு நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து பரவாயில்ல, நீங்கள் வந்து சேர்க்காம கூட செய்யலாம். நெய் போட்டாக்கா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள்லாம் இருக்குது இல்லையா, இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு காவாசி அரைவாசி பதத்துக்கு இதை வதங்கினா போதும். நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து முட்டை சேர்க்கணும். முட்டை சேர்க்குறதுக்கு இதை வந்து ஒரு அளவுக்கு வந்து வதக்கி விடுங்க. அப்புறம் வந்து ஒதுக்கி விட்டுட்டு முட்டையை வந்து இதை நடுப்புற வந்து ஊற்ற போகிறோம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒதுக்கி விட்டுட்டு நடுப்புற நம்ம ஊற்றுறதுக்கு ஒதுக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டேன். நீங்கள் குக்கிங் ஆயில் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதனால் எந்த ஆயில் வேணாலும் நம்ம வந்து இதில் செய்யலாம். இது வந்து நல்லெண்ணெய் நெய் செய்யும் போது டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். அவ்வளோதான். முட்டை 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒரு காவாசி பதத்துக்கு வேகுன்னு. அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். இந்த பதத்துக்கு வந்தோடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, சால்ட்டு உப்பு வந்து 1/4 டீஸ்பூன் கம்மியாக போடுங்க. மிளகுத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போடுங்க. நல்லா உதிரி உதிரியாக கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு பிறகு தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடணும். முட்டைக்கோஸ் கேரட்லாம். இதில் வந்து என் பையனும் வந்து நானும் வதக்குறாங்க மெதுவாக. நானும் வதக்குறேம்மா அப்படின்ட்டு இதில் சால்ட்டு உப்பும் போட்டேன், மிளகுத்தூளும் போட்டேன். நல்லா வந்து முட்டைக்கோஸ் கேரட்லாம் ஒன்று போல் சேர்ற மாதிரி வதக்கி விடுங்க. அருமையாக இருக்கும். செய்து பாருங்கள். என்னோடய எஃப்எம் சமையலுக்கு மறக்காமல் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சாதம் சூடாக தான் இருக்குது. நீங்கள் ஆறுனாக்கா சிம்மில் வச்சுட்டு சேர்க்கலாம். நீங்கள் வந்து சூடாக இருந்தாக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை சேருங்க. சூடாக வந்து இருக்குது ஹாட் பாக்ஸில் இருந்ததுனால இதை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை வந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து முட்டைக்கோஸ் கேரட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர பிரட்டி விடணும். அவ்வளோதாங்க. சூப்பரான ரெசிபி. அருமையாக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலு. இப்போ சாதத்தோடு எல்லாத்தையும் பிரட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டு இதுக்கு மேலே ஒரு நெய்யும் ஊற்றினா சூப்பராக இருக்கும். நெய் இல்லைன்னா பரவாயில்ல. அதில் வந்து தம்மில் போட்டுருன்னு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் செய்தேன். நீங்கள் ஆறுனதாக இருந்தாக்கா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு செய்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லாம் ஒன்று சேர கலக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தம்மில் போடுற மாதிரி நல்லா எல்லாத்தையும் சமமாக ஆக்கிட்டு மல்லி கருவேப்பிலை போட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். செய்து பார்த்தா தான் அதோடய டேஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும். செய்முறைப்படி நம்ம செய்யும் போது சூப்பராக இருக்கும். எந்த ரெசிபியும் செய்முறை கரெக்டாக இருந்தாக்கா அந்த ரெசிபி வந்து அட்டகாசமாக வரும். இதுக்கு மேலே வந்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி வந்து மல்லித்தலையும் கருவேப்பிலையும் தூவுங்க. சூப்பரான ரெசிபிங்க. அருமையாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சென்று நான் திறந்து பார்த்து எடுத்து வச்சு சாப்பிட்டோம். இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு, பன்னீர் கிரேவி,
பிறகு வந்து தயிர் பச்சடியோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். லஞ்சு பாக்ஸுக்கு வந்து உருளைக்கிழங்கு கொடுத்து விட்டாக்கா அருமையாக பிள்ளைங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஒன்று கூட மிச்சம் இருக்காது, அவ்வளோவும் சாப்பிட்டுடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிட வாங்க அனைவரும். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பப்பாய்.